ஆண்டவருடைய ஜனங்களே, இன்றைக்கி நம்பிக்கையை குறித்து நான் உங்களோடு பேசணும். இந்த நம்பிக்கையை உறுதியாக நம்பும்பொழுது தான் அது விசுவாசமாகுது, அது சாதிச்சிடலாம். ஓகே. ஆனால் இந்த சில காரியங்களில் நம்ம நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது நிச்சயமாக நடக்க போகுது நம்புகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம்புகிறோம். கர்த்தர் நம்ம கூட வருகிறார் நம்புகிறோம். இப்போ சில காரியங்களை நீங்கள் நம்பியிருக்கிறீங்க. இப்போது நீதிமொழிகள் 23:18 வசனத்தில் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, நடக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 29:18 வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்துக்கிட்டே இருக்கும். வேதாகமத்தில் ரோமர் 8:28 அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. இப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி முதல்ல நம்ம நம்பணும். வேதத்தை நம்பணும். வேதத்தின் அடிச்சோடுகளை நம்ம பின்பற்றணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்பினாலே அவர் நம்ம கூட வந்துடுவார். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புகிறீங்க, உங்கள் காரியங்கள் ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, அப்போ நம்பிக்கையோடு போங்க. இதை நிச்சயமாக நடக்கும். ஏதோ போட்டு குழப்புவான் பிசாசு. நம்ம நம்பியிருக்கிற கர்த்தரையே உங்களிடத்துலேருந்து பிரிக்க பார்ப்பான். பிரிஞ்சிடாதீங்க, உறுதியாக நம்புங்க. திருமண நேரத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நம்பணும். ஒருவரை ஒருவர் விசுவாசிக்கங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். ஆண்டவரை குறித்த காரியத்தில் விசுவாசிங்க, ஆனால் ஒருவர் ஒருவர் நம்புங்க. என் புருஷன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், என்னுடைய மனைவி என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கார், நிச்சயமாக அந்த மனைவியும் கைவிட மாட்டார், கணவனும் கைவிட மாட்டான், அப்படி நம்புங்க. பெற்றோர்களை பிள்ளைகள் நம்பணும். பெற்றோர்களை பிள்ளைகள் நம்பணும். நம்புறதே கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை நடத்தாதீங்க. அப்போ நீங்கள் நம்புனா நடக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் நம்புறது நடக்கும். ஜெபத்தில் கூட ஜெபத்தை நம்பிக்கையோடு ஜெபிங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், ஓகே. ஆனால் அதை நம்பிக்கையோடு, கர்த்தர் நிச்சயமாக வானத்தை திறந்து என்னை ஆசீர்வதிப்பார், வானத்தின் பலகணிகளையும் திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார், பொக்கிஷங்களை நமக்கு கொடுப்பார், உயர்ந்த இடத்துல நம்மை வைப்பார். நம்ம விசுவாசத்தை ஜெபித்தா நடக்கும். இந்த நம்பிக்கையோடு இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வாராமா. நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு வீட்டை விட்டு வெளியே போனாலும் கர்த்தர் உங்கள் கூடவே வர்றார். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய நம்பிக்கையே ஆண்டவர் தாங்க. புரியுதா? நம்முடைய நம்பிக்கையே ஆண்டவர் தான். நம்ம நம்புகிற கர்த்தர், நம்ம விசுவாசிக்கிற கர்த்தர், நம்ம அன்பு கூறுகிற கர்த்தர், அவர் உங்களோடு கூட வந்துக்கிட்டே இருக்கார். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, நாங்கள் நம்புகிறது நிச்சயமாக நடக்கும் என்று நீ சொல்லிவிட்டீர். நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது என்றும் நீ சொல்லுகிறீர். என் ஜனங்களுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விடுவதே கிடையாது. உயர்த்துங்க, செழிக்க வைங்க. இன்றைக்கு அவர்கள் உண்மை நம்பி, அப்படி நாமத்தை நம்பி எந்தெந்த இடத்துல கை வைக்கிறாங்களோ, கால் வைக்கிறாங்களோ, அதிசயம் நடக்கணும். அது அப்படியே ஆகட்டும். இப்படி வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.